டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் கம்யூட்டேஷன் ரிலேஷன். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தோம் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இதில் வந்து ஜே ப்ளஸ் அண்டு ஜே மைனஸ் ரைசிங் ஆப்ரேட்டர் அண்டு லோவரிங் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கான ரிலேஷன் என்ன பார்க்கலாம். ஜே ப்ளஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ரைசிங் ஆப்ரேட்டர், ஜே மைனஸுங்கிறது லோவரிங் ஆப்ரேட்டர். உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஸோ ஜே ப்ளஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜே ப்ளஸ்ங்கிறது ஜேஎக்ஸு ப்ளஸ் ஐ ஜே ஒய்ன்னு எழுதலாம். அதே மாதிரி ஜே மைனஸ் எப்படி எழுதலாம், ஜேஎக்ஸு மைனஸ் ஐ ஜே ஒய்ன்னு எழுதலாம். ஸோ அதான் எழுதி வைக்கிறாங்க. ஸோ ஜே ப்ளஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஜேஎக்ஸ் ப்ளஸ் ஐ ஜே ஒய் கமா ஜே மைனஸுக்கு பதிலாக ஜேஎக்ஸு மைனஸ் ஐ ஜே ஒய். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்கிற ஒவ்வொரு டைமும் எடுத்து இதோட ஜேஎக்ஸு கமா ஜேஎக்ஸ்னு எழுதுகிறோம். தென் ஜேஎக்ஸு மைனஸ் ஐ ஜேஒய். ஸோ மைனஸ் ஐ வெளியே எடுத்துகிட்டு ஜேஎக்ஸு ஜேஒய் ப்ளஸ் ஐ ஜேஒய் ஜேஎக்ஸு. இந்த டைமு ஃபோர்த்து டைம் பார்த்தீங்கன்னா ஜேஒய் அதாவது ஐஜேஒய் மைனஸ் ஐஜே ஒய்னு வரும். ஸோ ஐ ஸ்கொயர் வந்து -1, ஆல்ரெடி இருக்கிற -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஜேஒய் கமா ஜேஒய்னு வரும். ஸோ இந்த டைம் ஜேஒய் கமா ஜேஒய் 0, தென் ஜேஎக்ஸ் கமா ஜேஎக்ஸ் 0. ரிமைனிங் டைம் வந்து மைனஸ் ஐ ஜேஎக்ஸ் கமா ஜேஒய் ப்ளஸ் ஐ ஜேஒய் கமா ஜேஎக்ஸ்ன்னு இருக்கும். இதை வந்து ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா மைனஸ் ஜேஎக்ஸ் ஜேஒய்னு எழுதலாம். ஸோ எப்படி இருக்கும், ரெண்டு டைமும் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ மைனஸ் 2 டைம்ஸ்ன்னு இருக்குன்னு எழுதலாம். ஸோ மைனஸ் 2i ஜேஎக்ஸ் ஜேஒய்னு எழுதலாம். ஸோ ஜேஎக்ஸ் ஜேஒய் எப்படி எழுதலாம், ஐஹெச் கிராஸ் ஜேஇசட்னு எழுதலாமா. ஸோ உங்களுக்கு ஐ ஸ்கொயர் ஐ இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயர் வந்து -1, ஆல்ரெடி இதில் ஒரு -1 இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 2h கிராஸ் ஜேஇசட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட். இதில் வந்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அதில் ரைசிங் அண்ட் லோவரிங் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணிங்க, ஜே ப்ளஸ் கமா ஜேஒய் சரி ஜே மைனஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2h கிராஸ் ஜேஇசட். இது 1 மார்க் கொஷனில் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷன் ரிலேஷன் ஆஃப் ஜே ஸ்கொயர் வித் ஜே ப்ளஸ் அண்டு ஜே மைனஸ். ஸோ ஜே ஸ்கொயரில் நீங்கள் வந்து ஜே ப்ளஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி ஜே ஸ்கொயரில் ஜே மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என் டைம் கிடைக்கும். ஸோ ஜே ஸ்கொயர்டு அப்படி எழுதிங்க, ஜே ஸ்கொயர்டு. ஜே ப்ளஸ் எப்படி எழுதுகிறோம், ஜேஎக்ஸ் ப்ளஸ் ஐ ஜே ஒய். ஸோ ஜே ஸ்கொயர் ஜேஎக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு ஜே ஸ்கொயர் ஜே ஒய். ஸோ இந்த டைம் வந்து ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் ஜே ஒய். ஸோ ஜே ஸ்கொயர் ஜேஎக்ஸ் 0, தென் ஆல்ரெடி அதே மாதிரி ஜே ஸ்கொயர் ஜே ஒய் ஆல்சோ 0. ஸோ உங்களுக்கு என்ன வரும், ஜே ஸ்கொயர் ரெண்டுமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஜே ஸ்கொயர் ஜே ப்ளஸ் ஈக்குவல் டு 0. தென் ஜே ஸ்கொயர் ஜே மைனஸ் எப்படி எழுதலாம், ஜே ஸ்கொயர் ஜே மைனஸை ஜேஎக்ஸு மைனஸ் ஐ ஜே ஒய்னு எழுதலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஜே ஸ்கொயர் ஜேஎக்ஸ்னு பிரிக்கலாம், மைனஸ் ஐ இன்ட்டு ஜே ஸ்கொயர் ஜே ஒய்னு எழுதலாம். ஸோ இதுலேயும் ஜே ஸ்கொயர் ஜேஎக்ஸ் வேல்யூ 0, இங்கேயும் ஜே ஸ்கொயர் இந்த டைம் வந்து 0. ஸோ உங்களுக்கு என்ன வரும், ஜே ஸ்கொயர் ஜே மைனஸ் ஆல்சோ 0. ஸோ இன் ஜென்ரலாக ரெண்டும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜே ஸ்கொயர் ஜே ப்ளஸ் ஆர் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஜே ஸ்கொயர் ஜே ப்ளஸ் ஆர் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்கொயர் டைம் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0வாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜே ப்ளஸ் ஜே மைனஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஜே ப்ளஸ் ரைசிங் ஆப்ரேட்டர் அண்ட் லோவரிங் ஆப்ரேட்டர் பண்ணிங்கன்னா 2h கிராஸ் ஜே இசட்னு கிடைக்கும். அதே மாதிரி ஜே இசட்டு ஜே ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஹச் கிராஸ் ஜே ப்ளஸ்னு எழுதலாம். ஜே இசட் ஜே மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஹச் கிராஸ் ஜே மைனஸ் எழுதலாம். அதே மாதிரி ஸ்கொயரிங் ஜே ஸ்கொயர் ஜே ப்ளஸ் 0, ஜே ஸ்கொயர் ஜே மைனஸ் ஆல்சோ 0. ஸோ இந்த 5 ரிலேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஜே ஸ்கொயர் டைமில் அதே மாதிரி ஜே ப்ளஸ் ஜே மைனஸு, ஜேஎக்ஸு ஜே ப்ளஸ்ஸு, ஜே இசட்டு ஜே மைனஸ் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க, இது 1 மார்க் கொஷனில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.